எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த உலகத்துல ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த வான ஹைட்டுக்கு பங்களா கட்டி பங்களாக்குள்ளார இருக்கிற ரூம் எல்லாம் ஏசி, பெட்ரூம் ஏசி, பாத்ரூம் ஏசி, கக்கூஸ் ஏசி, ஏசியோ ஏசி அப்படின்னு சொல்லி சொகுசா வாழ்ற ஆளுங்க லக்கியஸ்ட் பர்சன் நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த பல கோடி மதிப்புக்கு கார் வாங்கி, பல கோடி மதிப்புக்கு பைக் வாங்கி, கலர் கலரா கார் வாங்குறது, கலர் கலரா பைக் வாங்குறது, இவனுங்க லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. இந்த பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு பெரிய பெரிய பதவியெல்லாம் இருந்து மக்களுக்கு நல்லது பண்றான் அப்படிங்கிற பேர்ல மக்களை ஏமாத்துற அவனுங்க லக்கியஸ்ட் பர்சன் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்க. நான் சொல்லிட்டேன் யார் லக்கியஸ்ட் பர்சன் சொல்லிட்டு. ஒரு வீட்டுல ஒருத்தன் உட்காந்துருப்பாங்க. அவன் பாத்தீங்கன்னா உலகத்துல எவன் மேலையுமே நம்பிக்கை இல்லாம எல்லாமே பொய்யாதான் இருக்காங்க, எல்லாருமே உலகத்தை ஏமாத்திக்கிட்டான்னு சொல்லி வெறுத்து போய் ஒருத்தன் உட்காந்துருப்பாங்க. அவனுக்கு அப்போ ஒரு கால் வருங்க. அந்த கால் அட்டன் பண்ணி பேசினா அந்த சைடு பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணிருப்பாங்க. அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணப்ப இவனுக்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன எடுத்தோடனே என்ன சொல்லலான்னு பாத்தீங்கன்னா, சும்மாதான் மச்சி கூப்பிட்டேன் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த சும்மாதான் மச்சி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் பாத்தீங்களா, அவன் பொழப்பெல்லாம் விட்டுட்டு அவனோட டைம் எல்லாம் விட்டுட்டு இவனுக்கு கால் பண்ணி சும்மாதான் மச்சி அப்படின்னு சொல்லும் போது, சும்மா உனக்கு ஒருத்தன் கால் பண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறதுக்கு இருக்கான் பாத்தீங்களா? அந்த மாதிரி எத்தனை பாக்குறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சும்மா பேசுறதுக்கு ஆள் இருக்கு போன்ல. நீங்க எல்லாமே லக்கியஸ்ட் பர்சன் தாங்க. அதாவது உங்களோட பிரசன்ட் அவனுக்கு தேவை. உங்கள்கிட்ட பேசினா அவனுக்கு நல்லதா இருக்கு, அவனுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தெல்லாம் அவங்க சும்மாவே கூப்பிடுறாங்க. சும்மா கூப்பிட்டு உங்கள்கிட்ட பேசுறாங்கன்னா இந்த மாதிரி ஆட்களை நீங்க சம்பாரிச்சீங்கன்னா நீங்க தாங்க உண்மையான லக்கியஸ்ட் பர்சன். ஸோ இந்த காரு பங்களா, பணம் காசு, இந்த பேரு புகழ், இந்த புண்ணாக்கு, இது மாதிரி விஷயம் எல்லாம் சம்பாதிக்கிறத விட காசு பணம் முக்கியம் தான். இந்த ஜென்ரேஷன்ல வாழ்றதுக்கு காசு பணம் கண்டிப்பா முக்கியம். ஆனா காசு பணம் மட்டும் முக்கியம் இல்லைங்க, இந்த மாதிரி மனுஷனுங்களும் முக்கியங்க. அதாவது எவன் ஒருத்தன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சும்மாதான் கூப்பிடுறேன் வச்சு உன்கிட்ட பேசுறது சும்மாதான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நண்பர் இருக்காங்களோ அவங்க எல்லாமே லக்கியஸ்ட் பர்சன் தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களை, இந்த மாதிரி மக்களை சம்பாதிங்க. பணம் சம்பாதிக்கிறது அடுத்த கட்டமா நம்ம பார்த்தீங்கன்னா, முதல்ல மக்களை சம்பாதிக்கிறது தான் ஒரு மனுஷனோட முதல் குறிக்கோளா இருக்கணுங்க. நன்றி.